பெரிய விஷயங்களுக்கு முதலில் இடம் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆற்றங்கரைக்கு தன் மனைவியை அழைத்து போயிருந்தார் ஒருவர். அவளிடம் ஒரு பையை கொடுத்தார். பெரிய பெரிய கற்களை காண்பித்தார். இந்த பையை அந்த கற்களால் நிரப்பு என்று சொன்னார். மனைவியும் கற்களால் நிரப்பி அந்த பையை எடுத்து வந்து, இதற்கு மேல் இந்த பையில் கற்களால் நிரப்ப முடியாது என்றாள். கணவர் கீழே கிடந்த கூழாங்கற்களில் சிலவற்றை எடுத்தார். அதே பையில் போட்டு குலுக்கினார். அவை பெரிய கற்களுக்கு நடுவில் இருந்த இடைவெளிகளில் உள்ளே இறங்கின. ஒரு கட்டத்தில் மேற்கொண்டு கூழாங்கற்களை போட இடம் இல்லை. இப்போதாவது பை நிரம்பி விட்டதாக ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டாள் மனைவி. உடனே கணவர் அங்கே இருந்த மணலை அள்ளி பையில் போட்டார். பையை மேலும் குலுக்கினார். கற்கள், கூழாங்கற்கள் இவற்றுக்கு இடையில் இருந்த இடைவெளிகளில் மணல் இறங்கியது. அதே பையை முதலில் மணலால் நிரப்பி இருந்தால் பெரிய கற்களுக்கு இடம் இருந்திருக்குமா என்று அவர் தன் மனைவியிடம் கேட்டார். அவளும் இருந்திருக்காது என்று ஒப்புக்கொண்டாள். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அன்பு, கருணை, உடல் நலம், மனநலம் போன்ற உன்னதமான விஷயங்கள் பெரிய கற்கள் போன்றவை. வேலை, வீடு, கார் போன்ற செல்வங்கள் கூழாங்கற்களுக்கு சமமானவை. கேளிக்கை, வீண் அரட்டை போன்ற அற்ப விஷயங்கள் இந்த மணல் போன்றவை. முதலில் பெரிய விஷயங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுப்போம். அதன் பின்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் இருக்கும். ஆனால் நமது வாழ்க்கையை அற்பமான விஷயங்களுக்காக செலவழித்து விட்டால் முக்கியமான விஷயங்களுக்கு இடம் இருக்காது. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரேனேல் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.